Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 12 பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினோட கண்டினியூவேஷன் தான். நேத்தி பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் அன் ஆக்சியல் பிளேன், ஆக்சியல் லைன்ல பார்த்தோம். இப்போ ஈக்குவட்டோரியல் பிளேன், அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஓகே, நம்ம நேத்தி பார்த்தது ரெண்டு சார்ஜ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸை செப்பரேட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சின்னு சூஸ் பண்ண போறோம். ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட் சி வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கவும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். அதுக்கும் ப்ரீவியஸ் வீடியோக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த ஆர் வந்து அலாங் த லைன் ஜாயின் த சார்ஜ், அதாவது ஆக்சியல் லைன்லயே இருக்கு. பட் இது வந்து ஒரு பிளேன்ல இருக்கு. அப்ப இந்த பிளேன் கன்சிடர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் இந்த ஆக்சிஸ்க்கு, டைபோல் ஆக்சிஸ்க்கு நான் வரையும் பொழுது ஒரு 90 டிகிரி இருக்கு, அதாவது இந்த பர்பண்டிகுலர் லைனா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இதுதான் ஈக்குவட்டோரியல் ஃபீல்டோட, தட் இஸ் ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் என்னதான் நம்ம கொஸ்டின் இன்னைக்கு. ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி பார்க்க போறோம் டியூ டு டைபோல். அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூனால அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, மைனஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ண முடிஞ்சா வெக்டோரியல் அடிஷன் பண்ண போறோம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வச்சு. இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, நமக்கு கொஞ்சம் இதை ரிசால்வ் பண்ணும்போது வெக்டர் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு பேசிக் வெக்டரை எப்படி ரிசால்வ் பண்றது, எப்படி ஸ்பிளிட் பண்ணதுங்கிறத ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? சரி, நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மைனஸ் கியூ, ஃபர்ஸ்ட் மைனஸ் கியூங்கிற ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, பிளஸ் கியூங்கிற சார்ஜ் இது வந்து ஆரிஜின் ஓ. த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2a, அதாவது இது a இதுவும் a. இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் சிங்கிறது எப்படி இருக்கு, ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன்ல இருக்கு. இங்க ஒரு நான் பிளேன், ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன் நான் கன்சிடர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சி பாத்தீங்கன்னா இந்த டைபோல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரி மேக் பண்ணுவோம், அதுதான் அர்த்தம். ஓகே, அப்ப இது ஆர் இது ஏ. அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் என்னது, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ. எப்போதுமே இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கணும், எந்த ஓரியன்ட் ஆயிருக்கும் அந்த சார்ஜ் அந்த மாதிரி தான் பார்க்கணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, இப்போ இது ஏன்னு எடுத்துட்டோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து மைனஸ் சார்ஜ்னால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃப்ரம் சி டு ஏ தான் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுதான் இ மைனஸ் வெக்டர். ஓகே, அதே மாதிரி பிளஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இதை பின்னு எடுத்துட்டேன்னா டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அலாங் பிசி இருக்கு. இது வந்து இ பிளஸ் வெக்டர். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், பிசி வேணும், ஏசி வேணும். இப்போ நம்ம பிக்சர்ல இருந்து பார்க்கும்பொழுது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா இருக்கு. ஓகேவா? இப்போ ஆறுங்கிறது காமன் டிஸ்டன்ஸ், ஹைப்போட்டென்யூஸ் கிடையாது. ஏசி அண்ட் பிசி தான் ஹைப்போட்டென்யூஸ். ஏன்னா இது 90 டிகிரி மேக் பண்ணும்போது ஏசி அண்ட் பிசி தான் ஹைப்போட்டென்யூஸா இருக்க போகுது. அப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு யூஸ்வலா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இது ஏ இது பி இது சினா, சி என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி அல்லது பிசி பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அதுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏசி அண்ட் பிசி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னிடியூட்னா என்னது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் சில எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு த சார்ஜ் பிளஸ் கியூ, ஸோ பிளஸ் எழுதுறேன், இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point C due to the negative charge. அப்ப ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சோ மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லும் போது நம்ம சார்ஜை மட்டும் கன்சிடர் பண்ண போறோம், சைனை கன்சிடர் பண்ண போறது இல்ல. சோ Q divided by 4 pi epsilon naught R ஸ்கொயர் வரும். அப்ப R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் the whole ஸ்கொயர் வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கறனால 1/2 the whole ஸ்கொயர் என்னவாயிடும், cancel out ஆயிடும். So Q divided by 4 pi epsilon naught R square plus A square. இதுதான் magnitude of the electric field at the point C. ஒரு பாயிண்ட் தான் ரிசால்வ் ஆயிருக்கு. இன்னொன்னு என்னது, டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டு டைரக்ஷனுமே, ஒரு டைரக்ஷன் இ பிளஸ் வெக்டரோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, இ மைனஸோட வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் அ parallelogram மாதிரி இருக்கு. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், along this direction இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு தியரம் வச்சு பண்ணலாம். அல்லது
ஒரு பிளேன்ல ஒரு வெக்டர் இருந்ததுன்னா அது எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அலாங் த ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ், அதாவது அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா இ பிளஸ் வெக்டர் அதுதான் இது இல்லையா. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணிச்சுன்னா இது வந்து இ பிளஸ் காஸ் தீட்டாவா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் இ பிளஸ் வெக்டர் காஸ் தீட்டாவா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து magnitude of the electric field due to positive charge. So E plus vector sin theta வா இருக்கும். அதே மாதிரி E minus vector இங்க இந்த பிளேன்ல இருக்கா, இப்போ இது ரெண்டா ரிசால்வ் பண்றோம். அப்ப எனக்கு இந்த along the x axis எனக்கு இன்னொரு electric field கிடைக்குது. அது என்னது magnitude of the electric field due to the negative charge cos theta கிடைக்குது. ஓகே, நான் ரெண்டுத்துலயுமே நோட் பண்ணிக்கோங்க. மேக்னிடியூட மட்டும் எழுதுறோம், அதோட ஆங்கிள் என்ன மேக் பண்ணுது along the horizontal axis. ஏன் நம்ம இப்போ இ பிளஸ் காஸ் தீட்டா சாரி இ பிளஸ் சைன் தீட்டா அண்ட் இ மைனஸ் சைன் தீட்டாவை நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் டைரக்ஷன் பாத்துங்க. ஒன்னு பிளஸ் ஐ ஜே கேப் இருக்கு, இன்னொன்னு மைனஸ் ஜே கேப். ஸோ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ ஒன்லி காம்பனன்ட் வந்து ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அலாங் த ஹரிசான்டல் டைரக்ஷன் மட்டுமே கவுண்ட் ஆகும். வெர்டிகலா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன்சல் அவுட் ஆயிடுது. ஓகே, அது ஒண்ணு பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, டைரக்ஷன் என்ன வேணும் இல்லையா. இப்போ இந்த மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ, இந்த சார்ஜ் எலக்ட்ரிக் டைபோலோட டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இது பிளஸ் ஐ கேப்னா இது மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை எப்படி எழுதுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட் யூனிட் வெக்டார் மூலமா எப்படி எழுதுறதுன்னா P வெக்டார்ங்கிறது தான் டைபோல் மொமெண்ட். அப்ப டைபோல் மொமெண்டோட யூனிட் வெக்டார் வந்து P கேப் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டு டைபோல் மொமெண்ட். அப்ப எப்படி எழுதலாம், மைனஸ் P கேப்னு எழுதும். ஓகே, சோ மேக்னிடியூடு மல்டிப்ளைட் பை யூனிட் வெக்டார், இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் தி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் சார்ஜ் மைனஸ் கியூ காஸ் தீட்டா, டைரக்ஷன் என்ன அதே மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப மைனஸ் P கேப் வருது. அப்ப இ டோட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ டோட்டல் ஆர் இ நெட் வந்து மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ் காஸ் தீட்டா P கேப் மைனஸ் magnitude of the electric field due to the negative charge multiplied by cos theta P cap. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், மைனஸ் 2E எந்த மேக்னிடியூட் வேணா எழுதலாம், ஏன்னா எந்த மேக்னிடியூடா இருந்தாலும் ஈக்குவல் தான். ஸோ இ வெக்டார் ஆர் இ பிளஸ் வெக்டார்னு எழுதிக்கிறேன், காஸ் தீட்டா பி கேப். இதுதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இ வெக்டாரோட மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, Q டிவைடட் பை 4 pi epsilon naught r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வரும். காஸ் தீட்டாங்கிறது என்னது, இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் புக்ல கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் இது காஸ் தீட்டாவா இருந்ததுன்னா காஸ் தீட்டா என்ன, அட்ஜசன்ட் சைடு மல்டிப்ளை சாரி டிவைடட் பை ஹைபோட்டென்யூஸ் வரும். ஓகே, ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை ஹைபோட்டென்யூஸ். ஓகே, a பை ஹைபோட்டென்யூஸ் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். புரிஞ்சதா? ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், அதோட அட்ஜசன்ட் சைடு வந்து a, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். Okay, so minus 2QA P cap, okay, divided by 4 pi epsilon naught r square plus a square multiplied by r square plus a square to the power of root of r square plus a square இப்படி எழுதலாம். இப்போ நான் எப்படி எழுத போறேன்னா minus 2QA P cap எப்படி எழுதலாம், P வெக்டர்னு எழுதலாம். கரெக்டா? So P vector is equal to magnitude of the charge, distance between the charge, அதோட unit vector P cap. Okay, minus sign இருக்கு. So minus P cap divided by 4 pi epsilon naught. இது என்னது, r square plus a square to the power 1. இது r square plus a square to the power of half. So 1 plus half என்ன, root 3 by 2 வரும். So r square plus a square to the power of 3 by 2. Okay, இதுதான் நமக்கு net electric field ஓட direction due to electric field. Okay, that is due to a dipole. So இதுதான் electric field due to a dipole on an equatorial plane. Okay, இப்போ நம்ம next consideration, நம்ம consider பண்ணக்கூடிய rங்கிற distance வந்து பாத்தீங்கன்னா very very larger. எதை விட, அந்த originல இருந்து dipole அந்த
plus q and minus q இருக்கக்கூடிய distance a கம்பேர் பண்ணும்போது r very much greater. அப்ப நான் என்ன பண்ணலாம், denominatorல உள்ள a square நான் neglect பண்ணலாம். அப்ப எப்படி எழுதலாம், e vector is equal to minus p cap divided by 4 pi epsilon naught r square to the power of 3 by 2. அப்ப நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். That is a to the power of b multiplied by c எப்படி எழுதலாம், a power b c ன்னு எழுதலாம், b multiplied by c. அப்ப நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், r cube கிடைக்கும். ஓகே, இதுதான் total electric field due to a dipole on an equatorial plane. ஓகே, இப்ப நம்ம ரெண்டு கம்பேரிசன் பார்க்க போறோம். நேத்தி பார்த்த வீடியோ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to a dipole on an axial line க்கும் இன்னைக்கு பார்த்த equatorial plane க்கும் உள்ள வித்தியாசம் என்ன. இது வந்து due to equatorial plane, ஞாபகம் வச்சுக்கோங்க. This is due to equatorial plane. axial lineல எப்படி இருக்கும், E net அல்லது E total பாத்தீங்கன்னா 2p vector by 4 pi epsilon naught r cube. ரெண்டுத்துலயுமே என்ன கன்சிடர் பண்ணோம், r வந்து very much greater than a. அந்த கேஸ்க்கு net electric field இந்த இதுதான் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் அன் ஆக்சியல் லைன், இதுதான் ஆக்சியல் லைன், திஸ் இஸ் ஃபார் அன் ஆக்சியல் லைன். இது எப்படி இருக்குன்னா twice that of p vector by 4 pi epsilon naught r cube என்னது, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் net electric field due to a dipole on an equatorial plane. ஓகேவா, சோ அப்ப net electric field on an axial line எப்படி இருக்குன்னா due to a dipole is twice the electric field due to a dipole on an equatorial plane. This is due to equatorial plane. இதுதான் நம்ம இன்ஃபர் பண்றோம். ஓகே, this is point number 1. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ஷன். இப்போ ஆக்சியல் லைன்ல டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஆக்சியல் பாயிண்ட், ஓகே, அலாங் த ஆக்சியல் லைன் பாத்தீங்கன்னா இஸ் along the direction of dipole moment. Dipole moment எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதே டைரக்ஷன்ல தான் net electric field ஓட டைரக்ஷனும் இருக்கு. Whereas நம்ம செகண்ட் கேஸ்ல equatorial plane, direction of electric field due to equatorial plane பாத்தீங்கன்னா is opposite to direction of the electric field due to, that is opposite to the dipole moment க்கு opposite. dipole moment ஓட direction வந்து from negative q to positive q ஆ இருந்தா இதுதான் positive p vector, minus p vectorங்கிறது எப்படி இருக்கும், opposite ஆ இருக்கும். so electric field due to a equatorial plane due to a dipole பாத்தீங்கன்னா அதோட direction வந்து opposite to the dipole moment. அதனால தான் உங்களுக்கு இங்க மைனஸ் சைன் வருது equatorial planeல. அதுதான் basic difference between net electric field due to axial line and equatorial plane. ரெண்டாவது important point பாத்தீங்கன்னா, electric field due to a point charge, due to a point charge பாத்தீங்கன்னா q divided by 4 pi epsilon naught r square, that is E வந்து inversely proportional to r square ஆ. whereas நம்ம வந்து due to axial point ஆகட்டும் அல்லது equatorial plane ஆகட்டும் electric field பாத்தீங்கன்னா proportional to 1 by r cube ஆ இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் சிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது, ஆர் வந்து வெரி லார்ஜா இருக்கும்போது என்ன ஆயிடும், ஆர் இஸ் வெரி லார்ஜா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபாஸ்டா ஜீரோவை ரீச் பண்ணும். ஏன்னா it is inversely proportional to r cube rather than r square. இது வந்து comparatively கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். whereas if r ரொம்ப லார்ஜா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சீக்கிரம் ஜீரோவா அப்ரோச் பண்ணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இப்ப இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு, மைனஸ் கியூ பிளஸ் கியூ, இந்த equatorial planeங்கிறது இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, இது ஒரு பிளேன்ல ஒரு டிஸ்டன்ஸா நம்ம சொல்றோம். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த ரெண்டுத்துக்கும் உடைய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, கம்மியாகும் போது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்ப நெட் சார்ஜ் ஜீரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து குயிக்கா வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. ஓகேவா, இப்போ பாயிண்ட் டைபோல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் 2a வந்து உங்களுக்கு ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது, ஓகே, இந்த மேக்னிடியூட் வந்து இந்த ரெண்டு சார்ஜும் க்ளோஸ்டா வரும்பொழுது 2a ஜீரோ ஆகும்பொழுது மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் வந்து லார்ஜ் ஆயிடும். அப்போ இந்த பர்டிகுலர் டைபோல பாயிண்ட் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும், 2aq வந்து ஃபைனைட்டா இருக்கும்.
ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.